ஆண்டவரே, ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. தீராத வியாதி ஆண்டவரே எங்களை சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே, எங்களை விடுவிப்பீராக. தீராத மன உளைச்சலிலே காணப்படுகிற கர்த்தாவே, என் தம்பி இப்படி செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவரே. உழன்று கொண்டிருக்கிறது ஒரு மனம் கர்த்தாவே. ஒரு நம்பி இருந்தேன், அவர் என்னை கைவிட்டு விட்டாரே. உழன்று கொண்டிருக்கிறது இன்னொரு மனம் கர்த்தாவே. ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் யார் விடுதலை கொடுப்பது கர்த்தாவே? நீர் ஒருவரே அல்லவா விடுதலை கொடுக்க முடியும் தகப்பனே. கண்ணீரும் கம்பீரமாய் காணப்படுகிற அன்பு சகோதரனை தூக்கி எடுத்துக்காண்டவர், என்ற அன்பு மகளை தூக்கி எடுத்துக்காண்டவர். உலகத்தின் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த செய்தி நிமித்தமாக அநேகம் பேர் ஆண்டவரை தேற்றுவீராக. அவர்களுக்கு நீர் செய்ய போகும் நன்மைகளை காண்பிப்பீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் காத்திருக்கிறேன் 5:6. கர்த்தர் காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவர் காத்திருக்கிறது. ஒரு அருமையான வீட்டிலே நான் நுழைந்த பொழுது அங்கே ஒரு வாலிப மகளை கண்டேன். அம்மா, என்னம்மா பிள்ளைக்கு வயசாகுது, என்னம்மா இன்னும் கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் ஒன்றும் பண்ணலையா? அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செய்து. ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் ஐயா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா எல்லா வீட்லேயும் ஆமையா பார்த்துட்ருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாயார் சொன்னாங்க, ஐயா கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், அவர் நன்மைகளை செய்வார், இரட்டிப்பான நன்மைகளை செய்வார், செய்ய வேண்டிய வேலைகளை செய்வார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். விடிய காலத்துக்கு எப்படா நைட் டியூட்டி பார்க்குறவங்க அந்த இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா விடியும், சூரியன் எப்படா வரும், என்னடா இப்படி பொழுது விடிஞ்சிட்டா எப்படா வீட்டுக்கு போகலாம், விடிய காலத்துக்கு காத்திருப்பாங்களா அவங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும் எனக்கு அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் 1ஆம் தேதி ஒவ்வொரு ஆலயத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, புது வருஷ வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. என்னுடைய கர்த்தர் சொன்னது தான் என் வாழ்க்கையெல்லாம். இதுவரைக்கும் ஒன்றுமே ஆண்டவர் மாற்றவே இல்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல, அவர் மனமாற மனிதன் அல்ல. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். அங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 28 சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். அங்கே லாபான் எவ்வளவோ குட்டிக்கரனை அடித்து பார்த்தாயா, அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏனென்றால் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து அங்கே அனுப்பினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டேன். இன்றைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ கர்த்தரிடத்தில் என்ன வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறாய், கர்த்தரிடத்தில் என்ன வார்த்தையை வாங்கி வைத்திருக்கிறான். என் பெரிய பையன் நல்லா வருவான்ப்பா, என் பிள்ளையை நான் உயர்ந்த இடத்துல கட்டி கொடுப்பேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு பொருளாதார ரீதி இவ்வளோதானே இருக்குது. இல்லை, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். என் பிள்ளைய ஒரு சீமான் வந்து கட்டிட்டு போவான் ஐயா, பெரிய இடத்துல தான் வாழ்க்கப்படுவான். கர்த்தர் செய்வார். 28 வயசாச்சு, இல்லை நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன். கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து பின்வாங்கவே மாட்டார். அவர் சொன்னது தான். யார் சூரியன் வேணாலும் தலைகுப்புற கீழே விழுந்து கிடக்கலாம், ஆண்டவர் வார்த்தை கீழே விடவே மாட்டார். வார்த்தைகளை நிறைவேற்றுவார். என் ஆத்மா காத்திருக்க அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது ஐயா? இந்த கர்த்தர் பேரிலே நம்பிக்கையா இருக்க முடியாத உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்காத, அவர் தான் ஜலத்தின் மேலே நடந்து வாணி சொல்லித்தார. பேதுருவே, நீ ஏன் புத்தினி கீழே விழுந்து கிடக்கிறா? நீ அடிக்கிற காத்தை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கா? இதில் நம்ம மீளுவோமா? கர்த்தர் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் நீ சொன்னார. அப்புறம் நீ ஐயா இந்த அடிக்கிற இந்த சூறாவளி காத்த, இந்த வியாபாரம் இப்படி தாழ்ந்து போயிட்டு இருக்குது, ஐயோ என் பிள்ளை சரியில்லையே, அதை பற்றி நீ ஐயா யோசித்துட்டு இருக்கா? கர்த்தர் இந்த ஆண்டு உனக்கு வீட்டை கட்டுவேன்னு என்று சொன்னால் கர்த்தர் வீட்டை கட்டி முடிப்பார் ஐயா. பேங்க் லோன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ஐயா. வாங்குகிற லோனில் நீ அடப்பற்ற முடியும் ஐயா. நான் கர்த்தரையே காத்திருக்கிறேன், நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஆகவே இப்போ என்ன ஏன் நீ என்னுடைய ஆத்மாவை நோக்கி அங்கே ஓடு இங்கே ஓடு நீ ஏன் சொல்கிறா? உன் ஆத்மா கிட்ட நீ பேசுயா, உன் ஆத்மா கிட்ட நீ பேசு. நீ கர்த்தரையே நம்பிரு. கர்த்தர் என்னுடைய கோட்டை, கர்த்தர் என்னுடைய லட்சியம். தாவீது ராஜாவை எத்தனையோ தடவை விரட்டுறாங்க, அவர் கர்த்தருக்கே காத்திருந்தார். அப்சலோம் அவருடைய பையனே விரட்டினான், அவர் கர்த்தருக்கே காத்திருந்தார். அங்கே யோசேப்பு பார்க்கின்ற வேளையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டான், யாக்கோபு எவ்வளவோ கஷ்டப்பட்டார், ஆனால் கர்த்தருக்கே காத்திருந்தார். அவருடைய நரைமயிரை ஆண்டவர் என்ன செய்ய சமாதானத்தோடு யாக்கோபுடைய நரைமயிரை ஆண்டவர் கொண்டு சென்றார். கர்த்தருக்கு பிரியமானவனே,
உனக்கு இன்னல்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், முடிவு புரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ கர்த்தரால் மீட்கெடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உனக்கு ஒரு குறைச்சலும் வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற உனக்கு, கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு இரு. என ஒரு 10 நாட்களுக்குள்ளாக உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வீட்டின் கதவை வந்து தட்டும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறவர்களின் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, சிறப்படுத்துவீராக, ஒரு குறைவின்றி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, என்னென்ன வாக்கு கொடுத்தாலும் ஆண்டவரே யாருனாலும் மறந்து போகலாம், நீர் மறக்க மாட்டீர். ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு கொடுத்த வாக்குறுதி கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவை, கிரிக்கெட்டின் ஆண்டவரே கர்த்தாவை, அந்த பந்து ஓரத்தில் வந்து கேட்ச் பிடிக்கலாம் என்று ஆண்டவரே சத்துரு காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அவனை பிடிக்க விடாதுங்க ஆண்டவரே. 6 அடிக்க உதவி செய்யுங்க தாப்பனே, வெற்றியடைய உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் தேற்றுங்க. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.